வணக்கம். ஜனவரி 21ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இந்தியா பங்களாதேஷ் உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கின்ற செய்தி நம்ம முன்னவே பார்த்துருந்தோம். இப்போ இந்திய அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. பங்களாதேஷில் பாதுகாப்பு குறைபாடு கருதி இந்தியன் டிப்ளமேட்ஸுடைய குடும்பத்தினரை திரும்ப கூட்டிகிட்டு வர, இந்தியாவுக்கு கொண்டு வர அவங்க முடிவு செய்திருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது NDTVயிலிருந்து. அதானி குரூப் மகாராஷ்டிரா அரசுடன் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டிருக்கிறாங்க. 6 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் அடுத்த 10 ஆண்டில். எந்தெந்த செக்டரில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு NDTVயில் ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. டேட்டா சென்டர், அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரெனியூவபிள் எனர்ஜி, செமிகண்டக்டர் மற்றும் அரீனா டெவலப்மெண்ட். இந்த அரீனா டெவலப்மெண்ட்னா என்னன்றது தெரியுங்க, எனக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது குறித்து கூடுதலாக தகவல் தெரியும்னா தயவுசெய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். ரெஸ்டாரண்ட் பிராண்ட்ஸ் ஏஷியா மற்றொரு பெயர் தான் பர்கர் கிங். இது குறித்து நம்ம நேற்றே செய்தி பார்த்துருந்தோங்க. நேற்று ஒரு வீழ்ச்சி பார்த்ததற்கு ஒரு முக்கிய காரணம் அஜந்தா ஃபார்மா ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அவங்க இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணல, ஷேர்ஸ் வாங்கல அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீழ்ச்சியை பார்த்தது ரெஸ்டாரண்ட்ஸ் பிராண்ட்ஸ் ஏஷியா. ஏன்னா அதற்கு முன்னாடி ஒரு செய்தி இருந்தது, அஜந்தா ஃபார்மா உள்ளே வராங்க, ஷேர்ஸ் வாங்குறாங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டர் வெளியே போகிறாங்க, எவர்ஸ்டோன் கேபிட்டல் வெளியே போகிறாங்கன்ற செய்தி இருந்துகிட்டு இருந்தது. அதற்காக பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுச்சு. அப்புறம் அஜந்தா ஃபார்மா விளக்கம் கொடுத்ததற்கு பிறகு பர்கர் கிங் வீழ்ச்சியை பார்த்தது. இப்போ கம்பெனி தரப்பு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கு. லெனக்ஸஸ் ஃபுட் ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் தான் இப்போ அந்த ஷேர்ஸை வாங்குறாங்க. எவர்ஸ்டன் கேபிட்டலுடைய ஷேர்ஸ் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 11.26% ஸ்டேக் இந்த லெனக்ஸஸ் ஃபுட் ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட். இதோடைய பேரண்ட் கம்பெனி தான் இன்ஸ்பிரா குளோபல். அவங்க தான் இந்த டேக் ஓவர் பண்ணுறாங்க. இந்த 11.26% ஸ்டேக் ரெஸ்டாரண்ட் பிராண்ட்ஸ் ஏஷியாவில் 460 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க. அவங்க ஒரு ஷேரை 70 ரூபாய்னு வாங்குறாங்க. ஸோ நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 10% அதிகமாக அவங்க விலையை நிர்ணயித்து அந்த டிரான்சாக்ஷனை நடத்துகிறாங்க. இந்த எவர்ஸ்டோன் கேபிட்டல் முற்றிலுமாக வெளியேறாங்க பர்கர் கிங்லேருந்து. இப்போ இங்கே தான் இந்த குழப்பம் ஏற்பட்டிருக்குங்க. ஏன்னா இந்த லெனக்ஸிக்ஸ் ஃபுட் ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெடுடைய தலைவர் யாருன்னு பார்க்கும்போது ஆயுஷ் மதுசூதன் அகர்வால். இவர் அஜந்தா ஃபார்மாவில் ஒரு ப்ரொமோட்டராக இருக்கிறாரு. அதனால தான் அஜந்தா ஃபார்மாவுடைய பேர் அடிபட்டு இருந்தது. ஆயுஷ் மதுசூதன் அகர்வால் அவர் தான் இப்போ வாங்குறாரு. லெனக்ஸிஸ் ஃபுட் ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெடுடைய தலைவராக இருக்கிறாரு. அவங்க தான் வாங்குறாங்க. இந்த லெனக்ஸிஸ் ஃபுட் ஒர்க்ஸ் ஏற்கனவே சில பிராண்ட்ஸ் வைத்திருக்கிறாங்க. சைனீஸ் வாக், பிக் பவுல் மற்றும் த மோமோ கம்பெனின்ற பிராண்ட்ஸ் வைத்திருக்கிறாங்க. NDTVயில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த பர்கர் கிங் இன்னும் அவங்க ப்ராஃபிட்ஸில் வரலை, இப்போவும் லாஸில் தான் தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க. செப்டம்பர் குவார்ட்டரில் நஷ்டம் 63 கோடி ரூபாய் இருந்திருக்கு அப்படின்ற தகவல் கொடுத்துருக்குறாங்க. நம்ம முன்னே பார்த்துருக்கோங்க, எப்போவுமே ஒரு கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் மாறும்போது செபி விதிகள் படி 26% ஸ்டேக் பப்ளிக் கிட்ட வாங்குறதுக்கான ஆஃபரை வழங்க வேண்டும் புது மேனேஜ்மெண்ட். அதையும் செய்திருக்கிறாங்க. இப்போ இந்த பப்ளிக் ஓப்பன் ஆஃபர் வந்திருக்கு. 20.8 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்குவதற்கான ஓப்பன் ஆஃபர். அதுதான் அந்த ஒட்டுமொத்தமாக ஈக்விட்டி ஷேர்ஸில் 26%. விலை நிர்ணயித்திருப்பது 70 ரூபாய்ங்க. நேற்று க்ளோசிங் 64. ஸோ கிட்டத்தட்ட 10% கூடுதலாக அவங்க விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. நான் மத்திய லெவலில் பார்க்கும்போது ரெஸ்டாரண்ட்ஸ் பிராண்ட்ஸ் ஏஷியா 1% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி பொதுவாக மார்க்கெட் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நிஃப்டி அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 1% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இண்டிகோ ஏர்லைன்ஸ் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நம்ம முன்னே பார்த்த செய்தி, February 10ஆம் தேதி அவங்களுக்கு ஒரு முக்கியமான நாள். அன்றைக்கு தான் அரசு அவங்களுக்கு கொடுத்துருந்த மானியம் விலக்கு முடிவுக்கு வருது. ஏன்னா பைலட்ஸுடைய சேஃப்டி கருதி அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட் கொடுக்கணுன்ற மாதிரி எல்லாமே ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அது தளர்த்தி இருந்தாங்க February 10ஆம் தேதி வரைக்கும் தான். இப்போ இண்டிகோ ஏர்லைன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, February 10ஆம் தேதி எந்த கேன்சலேஷனும் இருக்காது. அதுதான் ஒரு ஐயமாக இருந்தது. கேன்சலேஷன் இருக்கும், ஏன்னா டிசம்பர் முதல் வாரத்தில் என்ன நடந்ததோ அதே போல் February 10ஆம் தேதிக்கு பிறகு நடைபெறுமான்ற ஒரு ஐயம் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ இண்டிகோ ஏர்லைன்ஸ் தரப்பு சொல்லியிருக்கிறாங்க, இல்லை எந்த சேவையும் ரத்து ஆகாதுன்னு அவங்க உறுதி செய்திருக்கிறாங்க. பைலட்ஸ் மற்றும் க்ரூவோடைய எண்ணிக்கையை அதிகரித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க இண்டிகோ ஏர்லைன்ஸ். தகவல் நமக்கு கிடைத்தது NDTV ப்ராஃபிட்ல இருந்து. AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் முன்னவே நம்ம செய்தி பார்த்துருந்தோம். குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான ரியாக்ஷனை இன்றைக்கி பார்க்கும்போது வாலட்டைலாக இருந்தது. 3% பாசிட்டிவ், 3% நெகட்டிவ். இது ரிசல்ட் ரியாக்ஷனாக மட்டும் எடுத்துக்க முடியாதுங்க. ஏன்னா பொதுவாகவே மார்க்கெட் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ செய்கிற தருணத்தில் நிஃப்டி 1% ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
ரிசல்ட்டுக்கு பிறகு Q3 ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுக்குறாங்க ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு. ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு. டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. 1170 பழைய டார்கெட், புது டார்கெட் 1220. இப்போ 975 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஓவர்வெயிட் ரேட்டிங், டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 1175, புது டார்கெட் 1230 ரூபாய். சிட்டி தொடர்ந்து பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 1150 ரூபாய். ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. ஜார்க்கண்ட் ஆலையில் கமர்ஷியல் ப்ரொடக்ஷனை துவங்கி இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அலுமினியம் ஃபோர்ஜிங் யூனிட்ல கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் துவங்கி இருக்கிறாங்க. அதோடைய உற்பத்தி திறன் ஆண்டிற்கு 3000 டன் உற்பத்தி செய்ய முடியும்ன்ற தகவல் கொடுத்துருக்காங்க ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ். பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸும் நேற்று ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான ரியாக்ஷனாக பார்க்கும்போது இன்றைக்கி இன்ட்ராடேல 5% வீழ்ச்சியாக பார்த்துருக்கீங்க. இது கம்ப்ளீட்டாக ரிசல்ட் ரியாக்ஷனை எடுத்துக்க முடியாது. ஏன்னா பொதுவாகவே மார்க்கெட்டும் டவுனாக தான் இருக்குது. புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸுக்கு குவார்டர்லி ரிசல்ட்டுக்கு பிறகு. பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் டிவிடெண்டும் அறிவிச்சிருந்தாங்க நினைக்கிறேன். 22 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க நினைக்கிறேன். சரி பார்க்க வேண்டும். இன்வெஸ்டெக் தொடர்ந்து ஹோல்ட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 5825, புது டார்கெட் 6665. யூபிஎஸ் தொடர்ந்து பை ரேட்டிங், டார்கெட் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 7425, புது டார்கெட் 7490 ரூபாய். ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் உடைய ஐபிஓ தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஆண்டுடைய முதல் பாதியில் ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற செய்தி நம்ம முன்ன பார்த்துருந்தோம். இப்போ கம்பெனி தரப்பு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அரசுடைய கைட்லைன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. செபி சில பரிந்துரைகளை அரசுக்கு வழங்கி இருக்கிறாங்க. அரசு அதை ஏற்றுக்குவாங்களா இல்லையா அப்படின்றதான் வெயிட் பண்ணிட்டு இருப்பதாக கம்பெனி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்க ஐபிஓடைய வேலையை துவங்கி இருக்கிறாங்க. அடுத்த சில மாதங்கள்லாம் அரசு வெளியிடுவாங்கன்ற எதிர்பார்ப்பில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட். தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்ல இருந்து. என்ன பரிந்துரைகள் கொடுத்துருக்காங்கன்றது சரியாக தெரியலைங்க. அதில் சிலது என்னென்னா, இந்த பெரிய கம்பெனிகள் ஐபிஓவில் வரும்போது அவங்களுக்கு சில தளர்வுகள் கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்க மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்கை எட்ட வேண்டிய நாட்கள் வந்து இப்போ 10 ஆண்டாக உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அந்த என்டிடிவி ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார ஏற்கனவே ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் வேலையை துவங்கி இருக்கிறாங்க. ஐபிஓக்கான வேலையை துவங்கி இருக்கிறாங்க. அரசு வந்து செபியுடைய பரிந்துரைகளை அவங்க ஏற்றுக்குவாங்கன்ற ஒரு அசம்ஷனில் அவங்க வேலையை துவங்கி இருப்பதாக கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அனலிஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறார், என்டிடிவிலேருந்து கிடைத்த தகவல், ஒரு அனலிஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் ஐபிஓ முடிஞ்சு அதோடைய வேல்யூவேஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட $101 பில்லியன் இருந்து $180 பில்லியன் இடையே இருக்கலாம். இது வேல்யூவேஷனுங்க. அந்த அளவுக்கு வேல்யூவேஷன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரூபாயில் நான் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 9.19 லட்சம் கோடி ரூபாயிலிருந்து 16.38 லட்சம் கோடி ரூபாய் இடையே இருக்கலாம். ஸோ ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் ஐபிஓ வந்து அதோடைய வேல்யூவேஷன்ஸ் வந்து 16,38,000 கோடி ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஒப்பீடுக்காக ஹெச்டிஎஃப்சி வங்கியுடைய வேல்யூவேஷன்ஸ் எவ்வளோ இப்போன்னு பார்க்கும்போது 14,24,000 கோடி ரூபாய். ஏர்டெல்லுடைய வேல்யூவேஷன்ஸ் பார்க்கும்போது 12.2 லட்சம் கோடி ரூபாய். எம்பசி டெவலப்மெண்ட்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்க 3 ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டை துவங்கி இருக்கிறாங்க மும்பை மெட்ரோபாலிட்டன் ரீஜனில். இது வழியாக கம்பெனிக்கு 12,000 கோடி ரூபாய் வரைக்கும் வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க எம்பசி டெவலப்மெண்ட்ஸ். ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னைக்கு இன்டர்டேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுங்க. 6% அதிகரித்தது. ஆனால் இந்த வீடியோ சேர தருணத்தில் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மணி கண்ட்ரோல் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. கம்பெனிக்கு NHAI நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 65 கோடி ரூபாய். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.